Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி Ladiesfinger Raita. Ladiesfinger Raita செய்யறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காயோட மேல் பாகமும் கீழ் பாகமும் வெட்டி எடுத்துருங்க. அடுத்து இதை தின் ஸ்லைஸஸா கட் பண்ணிக்கோங்க. நீங்க வேணும்னா நார்மல் ஸ்லைஸ் கூட பண்ணிக்கலாம், இல்லனா இந்த மாதிரி டைமண்ட் ஸ்லைஸ் கூட பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தின்னா இருந்தா நல்லா கிறிஸ்பியா வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோ நான் இதே மாதிரி ரிமைனிங் இருக்க வெண்டைக்காவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வேணும்னா இந்த ரெசிபி ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா லேடிஸ் ஃபிங்கர் வந்து பேன்ல ஸ்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு. இப்போ ஆயில் கூட சால்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்க வெண்டைக்காவை இதுல ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேமை மீடியம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இது 2 நிமிஷம் நல்லா சொத்தே பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வெண்டைக்காய் நல்லா குக் ஆகி கிறிஸ்பியா இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதுல ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல வெறும் சால்ட் அண்ட் ரெட் சில்லி பவுடர் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க. இப்போ Ladiesfinger நல்லா குக் ஆயிருச்சு, கிறிஸ்பியா இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு பவுல்ல 1/4 கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் புளிக்காத தயிரா பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு விஸ்க் இல்லைனா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கர்டு நல்லா பீட் பண்ணி நல்லா க்ரீமி ஆகும். ஸோ கர்டு நல்லா க்ரீம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். அடுத்து இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் சால்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான், மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா நல்லா கர்ட் கூட கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க Ladiesfinger இதில் ஆட் பண்ணிடலாம். Ladiesfinger ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சிருங்க மேலே வைக்கிறதுக்கு. மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சால்ட் அண்ட் ஸ்பைஸ் செக் பண்ணிட்டு இந்த ரெசிபி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சூப்பர் யம்மி Ladiesfinger Raita ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். யூஸ்வலா நம்ம ஆனியன் ரைத்தா, பூந்தி ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை மேல கொஞ்சம் வச்சிடுறேன். அடுத்து கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. சாட் மசாலாவும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்க டைரக்டாவும் சாப்பிடலாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Shweta. See you guys in my next video.